எதிர்த்து பேசிட்டு மீண்டும் வரவேற்கிறேன். நேர்விட பேசலாம். இரண்டாவது அமர்வில் நம்முடைய விவாத பொருளாக இருக்கக்கூடியது வருமான வரி சோதனைகளால் ஆட்சி கவிழும் என்ற தளத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சு அரசை கவிழ்ப்பதற்கு எதிர்க்கட்சிகள் சதி என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியிருக்கிறது. ஜனநாயக படுகொலை அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் அதை குறித்து பேசியிருக்கிறார். ஆளுநரை மும்பையில் சந்தித்து விட்டு வந்த பிறகு திரு துரைமுருகன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த தலைவர் அதிகார துஷ்பிரயோகம் செய்த அமைச்சர்கள் மீது உடனடி நடவடிக்கை தேவை. ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடாவுக்கு முதல்வரே தலைமையேற்றது ஜனநாயக படுகொலை. ஆட்சியை தமிழக அரசை ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என ஆளுநரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் ஒரு செய்தியாக கொடுத்திருக்கிறார். இந்த தளத்திலிருந்து தான் நம்ம இந்த இரண்டாவது அமர்வை நகர்த்திருக்கின்றோம். நம்மோடு தமிழக பாஜகவின் சார்பில் திரு நாராயணன் அவர்கள் இணைகிறார்கள். இந்த அமர்வில் வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் வரவேற்கிறேன். அஇஅதிமுக அம்மானின் சார்பில் திரு மருது அழகராஜ் அவர்கள் நமது எம்ஜிஆரினுடைய ஆசிரியரும் கூட அவரையும் வரவேற்கிறேன். மூத்த ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் திரு மணி, நால்வருக்கும் வணக்கம். நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். திரு ரவீந்திரன் அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 356வது பிரிவையே நீக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிய ஒரு இயக்கம், ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தொடர்ச்சியாக 356வது பிரிவை பயன்படுத்தி பழிவாங்கி விட்டார்கள். திமுக தான் அதிக முறை பழிவாங்கப்பட்ட கட்சியெல்லாம் என்றெல்லாம் பேசிய, மாநில சுயாட்சியை வலிமையாக பேசிய திமுக மும்பையில் இருக்கக்கூடிய ஆளுநரை தேடி சென்று பார்த்து தமிழக அரசை டிஸ்மிஸ் செய்யணுங்கிற அளவுக்கு உங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டில் ஏன் இவ்வளோ பெரிய மாற்றம்? இல்லை, இதை நீங்கள் சொல்லுவதில் எனக்கு ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறது. நாங்கள் கொடுத்திருக்கிற மனுவிலே தெளிவாக என்ன சொல்லி இருக்கிறோம், இந்த முதலமைச்சர் உட்பட அந்த அமைச்சர்கள் 8 பேர், இவர்கள் பெயரில் வருமான வரித்துறை ஒரு குறிப்பு எடுத்து 89 கோடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சரே அதில் இருக்கிற காரணத்தினால், லிஸ்ட்ல இருக்கிற காரணத்தினால் அவர்களை பதவி விலக சொல்ல வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. டிஸ்மிஸ் செய்யணும். ஒரு நிமிஷம், பதவி விலக சொல்ல வேண்டும். தார்மீக அடிப்படையில் அவர்கள் பதவி விலக வேண்டும். அப்படி அவர்கள் சட்டத்திற்குட்பட்டு பதவி விலக மறுப்பார்களே ஆனால் இந்த ஆட்சி அதுக்கப்புறம் அவங்கள அங்க வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அமைச்சர்களை நாங்க டிஸ்மிஸ் பண்ண சொல்றோம். அதாவது ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண சொல்றதுங்கிறது வேற. அமைச்சர்கள், அந்த பொறுப்புள்ள அமைச்சர்கள் அவர்களாக தார்மீக அடிப்படையில் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அவர்களை அமைச்சரவையிலிருந்து நீங்க தூர தள்ளணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதுல எந்த இடத்துல நாங்க 356 நாங்க ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என ஆளுநரிடம் கோரிக்கை வைத்தோம்னு துரைமுருகன் சொல்றாரு. டிஸ்மிஸ் செய்யணுங்கிறதுனா எந்த பிரிவுல? இல்ல, நாங்க என்ன சொல்றோம், அதாவது இந்த மாதிரி ஒரு இல்ல பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்லயே உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, இந்த மாதிரியான ஜனநாயக ஒண்ணு, நம்மளுடைய ஆட்சி அதிகாரம் என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாறாக அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணப்பட்டாலும் சரி, அவர்கள் எடுத்துக்கொண்ட சத்திய பிரமாணத்திற்கு விரோதமாக அவர்கள் நடந்து கொண்டாலும் சரி, ஆட்சியை ஆளுநர் அவர்கள் டிஸ்மிஸ் செய்யறதுக்கு அவருக்கு பவர் இருக்கு. ஆனா இதுக்காக நாங்க என்னன்னா போய் 356வது பிரிவை பயன்படுத்தணும் என்று செயல் தலைவர் கொடுத்த லெட்டரிலோ அல்லது செயல் தலைவர் அறிக்கையிலோ அங்கே இல்லவே இல்லை. ஆனால் இந்த அரசு முதலமைச்சர் உட்பட 8 பேரும் அதில் இருக்கிறார்கள். அந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க. யார் யாருக்கு அந்த வருமான வரித்துறை கொடுத்திருக்கக்கூடிய லிஸ்ட், எந்த லிஸ்டின் அடிப்படையில் இந்த தேர்தலை ஒத்தி வைத்திருக்கிறோம் என்று தேர்தல் கமிஷன் சொல்லி இருக்கிறதோ அந்த அறிக்கையிலேயே அவர்கள் பெயர் அத்தனையும் இருக்கிறது. அந்த லிஸ்ட் குறித்து திரு டிடிவி தினகரன் தொடர்ச்சியா கேள்வி கேட்கிறாரு. அந்த லிஸ்ட கொடுத்தது யாரு, அதை யார் சொன்னாங்க? தேர்தல் ஆணையம், வருமான வரித்துறை அதிகாரிகள் நாங்க தான் இந்த லிஸ்ட் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டுச்சுன்னு யாராவது தெளிவா சொல்லியிருக்கிறாங்களா? ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. இந்த மாதிரி எக்ஸல் சீட்டை வச்சுட்டு அதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் திரு டிடிவி தினகரனுடைய மறுப்பு அறிக்கை. ஒரு விஷயம், அவர் சொல்ற ஒரு விஷயத்தை நம்ம இது ஒரு பேப்பர் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இது அதிகாரப்பூர்வமா அந்த இது லெட்டர்ல இருந்ததை சொல்றாங்க. அதுல உள்ள டாக்டர் பாலாஜி, அதுல வந்திருந்த லிஸ்ட்ல டாக்டர் பாலாஜி 5 லட்சம் ரூபாய் வாங்கினது நான் டாக்டர் பீலேவுக்காக வாங்கினேன்.
நான் வந்து கையெழுத்து போட்டதுக்காக அல்ல ஜெயலலிதா அம்மையார்ட்ட கையெழுத்து வாங்கினதுக்காக நான் வாங்கின லஞ்சம் இல்லது. இந்த 5 லட்சம் ரூபாயும் தாஜ் கோரமண்டல் ஹோட்டலுக்கு கொடுக்கப்பட்டது. அது வந்து பீலே தங்குறதுக்கு கொடுத்தது 5 லட்சம் ஏன் மூலமா அங்க போனதுங்கிறது இதுதானே தவிர வேற எதுவும் இல்லை என்கிறார். அப்போ மொத்தம் அதுல காணப்படுகிற ஒரு விஷயத்தில் டாக்டர் பாலாஜி அப்ரூவர் ஆயிருக்கார். இந்த 5 லட்சம் டிரான்ஸ்பர் ஆனது உண்மைதான் அப்படின்னு. அப்ப நாங்க என்ன கேட்கிறோம், இது உண்மைன்னா மற்றதெல்லாம் எப்படி பொய்யா எழுத முடியும்? அப்ப அது உண்மைதான், இதுல என்ன தவறு? கலைஞர் தொலைக்காட்சிக்கு முதலீடு பெறப்பட்டுச்சு, ஷேர்ஸ் பங்குகள் பெறப்பட்டுச்சு. அது வந்து அந்த ஒன்றை வச்சுட்டு தான் எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டின. 2G விவகாரத்தில் கனிமொழி அவர்களுக்கும் ஆராசா அவர்களுக்கும் அந்த கலைஞர் தொலைக்காட்சியில் செய்யப்பட்ட முதலீடு தொடர்பாகத்தான் வந்தது. இது 5 லட்சம், அது 200 கோடிக்கும் அதிகமாக. அதை அக்செப்ட் பண்ணிக்குதா திமுக? நான் என்ன கேட்குறேன், எங்களுக்கு நடந்ததுல எந்த டாக்குமெண்ட்டும், இன்னொன்னு சொல்றேன், இந்த 2G அது டாக்குமெண்டா இருக்கு. ஒரு 2 நிமிஷம் எனக்கு இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் இடைவெளி இல்லாம எனக்கு சொல்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துறணும் செந்தில் சார். இந்த 176 கோடி என்பதையே இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசாங்கமும் ஒத்துக்கொள்ளவில்லை. தெளிவா சொல்றேன், எக்ஸ்செக்கர் லாஸ் என்பதே இல்லை என்பதுதான் மத்திய அரசினுடைய இழப்பீட சொல்றீங்க. இன்னொன்னு சொல்றேன், 2G இழப்பீடு. 2G நான் இழப்பீட்டுக்குள்ளே போறேன். நான் இழப்பீட்டுக்குள்ளே போறேன். நான் இழப்பீட்டுக்குள்ளே போறேன். 2G பேஸ்ல தான் அதே வருது. நான் சொல்ல வரது நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நேரம் தான். நான் சொல்ல வரது கலைஞர் தொலைக்காட்சிக்கு பெறப்பட்ட முதலீடு இல்ல. நான் என்ன சொல்ல வரேன், இதுக்கான பேஸை எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? முறைகேடு நடக்கலைங்கிற உங்க வாதத்தையே நான் வச்சுக்கிறேன். அப்படி ஆனா அவர்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டதற்கான ஆதாயமாக இந்த பணம் பெறப்பட்டது. நான் என்ன சொல்ல வரேன், இந்த ஆதாயம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதோ இல்ல 1.25 லட்சம் கோடி இழப்பீடுங்கிறதோ நான் சொல்றேன் வினோத் ராயினுடைய மிக சிறந்த கற்பனை அது. அவர் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட். இல்ல நான் என்ன சொல்ல வரேன், இதுல கற்பனை சொல்லவே முடியாது. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு பொருளாதார மேதை என்பதால் அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். 2G என்ன 3G ஏங்க 3G விலைக்கு 2G விற்காத காரணத்தினால் லாஸ் ஏற்பட்டதுங்கிறார். நான் கேக்குறேன், ஏங்க புல்லட் வித்த விலைக்கு மொபட்டை விற்க முடியுமா? அதுக்காக புல்லட்டை வந்து மொபட்டை வந்து குறைஞ்சு வித்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் லாஸ். உங்களுடைய கோரிக்கை என்பது அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்படணுங்கிறதா? ஆட்சி கலைக்கணும், தானாக அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லன்னா ஆட்சி கலைக்கணும். தார்மீக அடிப்படையில் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். அவர்கள் ராஜினாமா செய்ய மறுத்தால் ஒரு நல்லாட்சி சட்டத்தின் ஆட்சி நடைபெறும் வகையில் இந்த ஆட்சியை வந்து அவர் செய்துதான். நல்லாட்சி சட்டத்தின் ஆட்சி என்று குறிப்பிடுவது ஆட்சி கலைக்கப்பட்டு கவர்னர் ஆட்சி கொண்டு வருவது இல்ல. நாங்க சொல்றது இந்த 8 அமைச்சர்கள் யாரெல்லாம் குற்றச்சாட்டிற்கு ஆளாகி இருக்கிறார்களோ இவர்கள் அல்லாத அதிமுகவினுடைய அமைச்சரவையே அமைந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதை வரவேற்கிறது. எங்களுடைய கோரிக்கை வந்து இந்த 8 அமைச்சர்கள். ஒரு புள்ளிக்கு வந்துட்டீங்க, அது எந்த புள்ளின்னு அவர்கிட்ட கேட்கலாம், நம்ம திருப்பி பேசலாம். திரு நாராயணன் அவர்களிடம் இதுல தொடர்ச்சியாக கடந்த அரங்கில் இதே அரங்கில் கூட திரு மது அழகராஜ் இந்த மாதிரி தான் சொன்னார். செய்திகளை முந்தி தருவது தொலைக்காட்சிகளை விட டாக்டர் தமிழிசை தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சிருந்தார். இன்றைக்கு திரு திருநாவுக்கரசர் கூட அதை குறித்து சில விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறார். சொல்வது போலத்தான் வரிசையாக நடந்துகிட்டே வருது அப்படிங்கிற வாதங்களை வைக்கிறாங்க. இன்றைக்கு டாக்டர் தமிழிசை அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர் சொல்ற மாதிரிதான கருத்தை தான் வைக்கிறாங்க. அதில் முதலமைச்சர் பேரே வந்திருக்கிறதுனால இந்த அரசு நீடிப்பதற்கான தார்மீக இதை இழந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த அரசு கலைக்கப்பட வேண்டும் என்பது பாஜகவின் விருப்பமா? நான் இதனுடைய சாராம்சம் குறித்து எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுடன் நான் தொலைபேசியில் பேசினேன். அவங்க இன்று காலையில் அந்த திருப்பூரில் நடந்த விவகாரத்துக்காக நேரடியாக அந்த டாஸ்மாக் கடையில் அடி வாங்கியவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வந்த பிறகு இது குறித்து நான் பேசினேன். அப்போ அவங்க சொன்னது, முதல்வருடைய பெயர் இருக்கிற காரணத்தினால, தொடர்ந்து பல அமைச்சர்களுடைய பெயரும் இருக்கிற காரணத்தினாலேயும், இந்த வருமான வரித்துறை சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற காரணத்தினாலேயும் அந்த அரசு கண்டினியூ, அதாவது தொடரக்கூடிய தார்மீக உரிமையை இழக்கும் என்றுதான் சொன்னேன் அப்படின்னு தான் சொல்றேன். அது சரியான விஷயம்தான். மற்றபடி திருநாவுக்கரசர் சொல்றது, டாக்டர் தமிழிசை சொல்ற ஜோசியம் வந்து சரியாதான் இருக்கும், அதுதான் வரும்னு சொன்னா அவர் ஜோசியத்தில் நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா அவர் காங்கிரஸுக்கு போகும்போதே நாங்கள்லாம் சொன்னோம் போகாதீங்கன்னு. அங்கே போய் ஒன்றும் ஆகாது, இது கவுந்துரும், காங்கிரஸ் அரசுலாம் வராது, திமுகவோட கூட்டணிலாம் வச்சுலாம் ஒன்றும் நடக்காதுன்னு சொன்னோம்.
அதையும் அவர் கேட்டிருக்கலாம். இன்னைக்கு சொன்ன தமிழிசையினுடைய கருத்தை சொல்லிட்டீங்க. 28 பிப்ரவரி 2017 தமிழிசை அவர்கள் பேசக்கூடிய கருத்து அதுலயும் தான் சொல்றாங்க, இந்த அரசு ஒரு காலாவதி ஆகிவிட்டது, முதலமைச்சர் முடிவெடுக்காமல் தொடர்ச்சியாக இருக்கிறார், 123 எம்எல்ஏக்களையும் கூவாத்தூரில் அடைத்து வைத்து இங்கே அந்த மாதிரியான விதிமீறல்கள்லாம் நடைபெற்றிருக்கிறது. எனவே விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும், தமிழகத்தில் காவி மயம் ஏற்படும். சரி, ஏன் சொல்லக்கூடாது? அதான் நானும் கேட்கிறேன், சொல்லக்கூடாது இல்ல. ஆட்சி மாற்றம் செய்யக்கூடிய ஐடியா ஏதாவது இருக்குதா? ஆட்சியை கலைக்கிற திட்டம் ஏதாவது இருக்குதா? அதாவது ஆட்சி மாற்றம் செய்யக்கூடிய ஐடியா இருக்குதா? ஆட்சியை கலைக்கிற திட்டம் தாங்களாகவே அவர்களே தங்களுக்குள்ளாகவே பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு ஒரு நிலையற்ற ஆட்சியை கொடுத்து செயல்படாத ஒரு அரசை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக எதிர்க்கட்சிகள் சொல்லத்தான் செய்வார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற அளவுல ஓகே, அப்படி இல்ல காவிமயம் ஏற்படும் அப்படிங்கிறது சாதாரண. இது சாதாரணமாவே பிஜேபின்னா காவின்னு தான் சொல்றாங்க. அதனால அது அந்த வார்த்தையை அதை போய் ஒரு பெருசா நீங்க பாக்கணும் இல்ல. நான் அந்த அர்த்தத்தோட நானும் டைரக்டா தான் கேக்குறேன், பிஜேபி வருங்கிற டோன்ல சொல்றாங்க. வரக்கூடாது. அப்புறமா மறுபடியும் இந்த ஆட்சி மாறிச்சுன்னு எலெக்ஷன் வந்தாக்கா வரக்கூடாதா? பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாதா? வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஜனநாயக நாடு தான். சரி, நான் அந்த இடத்துல திரு மருதழகராஜ் அடிப்படையில் அவங்க அதான் தொடர்ச்சியா திரு நாராயணன் அவரும் சொல்றாரு, அந்த ஆவணத்துல முதலமைச்சருடைய பெயரே இடம்பெற்றிருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் செந்தில், அதையும் அவர் சொல்லிட்டோம். இந்த 5 நாள் ஆயிடுச்சு, இது 4 நாள் ஆயிடுச்சு, இன்னி வரலும் அந்த முதல்வர் இது குறித்து வாய் திறக்காத அமைதி காப்பது சரியில்லை. ஓகே, சொல்லுங்க. முதலமைச்சருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது, அமைச்சருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது, முதலமைச்சர் மௌனம் காக்கிறார். அதாவது இவர்கள் நினைக்கும் போது கலைப்பதற்கும் வாரிக்கொள்வதற்கும் தலைமுடி அல்ல தமிழ்நாட்டு அரசு. இது தமிழக மக்களால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தரிக்கப்பட்டிருக்கும் மணிமுடி. அதாவது ஆடிய திருக்கை அரை சுற்று வரும் முன்னே ஓடிய எண்ணங்கள் 1 கோடின்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்களில் இந்த திருகையில் எடுத்து கேப்பையை போட்டு அப்படி திரிச்சு அரை சுட்டு வர்றதுக்குள்ள மகனை நினைச்சு, மகளை நினைச்சு, பேத்தியை நினைச்சு, பேரனை நினைச்சு அப்படி ஆடிய திருக்கை அரை சுற்று வரும் முன்னே ஓடிய எண்ணங்கள் 1 கோடின்வாங்க. அதுபோல இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அக்டோபர் 23 திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னார் பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் வெற்றிடம் வரப்போகுதுன்னு. அம்மா மருத்துவமனைகள் சிகிச்சைகள் இருக்கிற போதே அவர் சொன்ன அந்த சொல்லிலிருந்து இன்று வரை நடக்கக்கூடிய பாஜக நடத்தக்கூடிய சித்து வேலைகளை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் கோர்வையாக பார்க்கிறார்கள். 1-2 இல்ல, ஆளுநரை வைத்து ஆடிய நாடகம், அதற்கு பிறகு தேர்தல் ஆணையத்தை வைத்து நடத்திய நாடகம், இலையை முடக்குவதற்கு ஏற்பாடு செய்தது, அதற்கு பிறகு இடைத்தேர்தலை நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்தது. மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது என்னென்று கேட்டீங்கன்னா, வருமான வரித்துறையை வைத்து ஒரு இறுதிக்கட்ட முயற்சியை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஒரு துண்டு சீட்டை வைத்துக் கொண்டு இந்த அரசை கலைக்க வேண்டும் என்று இவர்கள் சொன்னால், சகாரா குழுமத்தினுடைய பேப்பர்ல அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திரு மோடியினுடைய பெயர் இருந்தது. அதற்காக யாருடைய அரசை கவிழ்க்கலாம்? இதற்கு அதாவது ஒரு காகிதம், அது ஏற்றுக்கொள்ளப்படாது. எக்ஸல் சீட்டு, ஒரு துண்டு சீட்டுல நான் கூட எழுதி வச்சுட்டு போகலாம், எனக்கு பிடிக்காதவர்கள் பெயர்ல ஒரு 300 கோடி 500 கோடி எழுதி வைக்கலாம். அதுல மோடியோட பேர் நேரடியாக குறிப்பிடப்படல, குஜராத் சிஎம் என்று இருந்தது. குஜராத் சிஎம் யார்? அப்போ குஜராத் கெமிக்கல் என்று அதற்கு விளக்கம் குஜராத் சி. நான் இன்னொன்னு, இப்பொழுது வருமான வரித்துறை இந்த எக்ஸல் சீட்டை நாங்கள் ஆதாரமா வெளியிட்டிருக்கிறோம், அல்லது இது குறித்து விசாரித்து நாங்கள் முடிவெடுத்து விட்டோம், இவர்கள் எல்லாம் தவறு செய்திருக்கிறார்கள் என்ற உறுதியான முடிவையும் தந்திருக்கிறார்கள். இந்த இவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்குது, இவ்வளவு தேசிய ஊடகங்கள், தேசிய கட்சிகள்லாம் தமிழ்நாட்டை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரா இல்லையா, எங்க இருக்கிறாரு, என்ன ஆனாரு, ஏன் இது குறித்து பேச மறுக்கிறாங்க? நீங்க உங்க தரப்பு குறைந்தபட்சம் உங்க தரப்பு நியாயங்களையாவது பேசுங்க. இல்லங்க, நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் முதலமைச்சர் கேட்கலாமே. ஒன்னு சொல்லட்டுமா? இப்ப நாங்க பேசுறோம், நாங்கள் உணர்ந்ததை நாங்கள் பேசலாம். தலைமையில் இருப்பவர்கள், ஆட்சிகள் இருப்பவர்கள் உறுதி செய்து கொண்டுதான் பேசணும். எங்களை மாதிரி பேசிட முடியாது, அல்லது இவர்கள் போல பேசிட முடியாது. இருங்க, நான் அதான் சொல்றேன். எந்த ஒரு அதாவது ஒரு முதலமைச்சர் இப்பொழுது எதற்காக இந்த அறிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இவர்கள் கிளப்பக்கூடிய அன்றாட வதந்திகள் இன்று மட்டுமா? தன்னுடைய அமைச்சரவை சகாவின் வீட்டில் நடக்குது. வருமான வரித்துறை ஒரு நிமிடம் என்ன பேச விட்டுருங்க. டாக்டர் ராமசீதான்னு ஒரு அம்மா, நான் அப்போலோ மருத்துவமனையில் வேலை செய்கிறேன், அம்மா ஜெயலலிதா அவர்களை இங்கு கொண்டு வரும்போதே பிணமாகத்தான் கொண்டு வந்தார்கள்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு பையன் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன், நான் அம்மாவுக்கு மகன், நான் ஜெயலலிதாவுடைய மகன், எனக்கு சொத்து எழுதுற நேரத்தில் என்னை அடிச்சு விரட்டிட்டாங்கன்னு சொல்றான். நாளுக்கு ஒரு அவதூறு, தினம் ஒரு நீங்க யாரோ 2 பேர் கலப்புற ரூமரையும்
வருமான வரித்துறை ஊடகங்களை சாட்சியாக வைத்து நடத்தக்கூடிய ரைடையும் ஒப்பிட்டு பேசுவது எந்த அளவுக்கு தான் சார் சரியா? சோதனை நடந்திருக்கிறது. சோதனையே நான் கேட்கட்டுமா, அந்த பேப்பரே ஒருவேளை அங்கே எடுத்திருந்தா கூட அங்கே வச்சிருந்ததை எடுத்து வந்தார்களா, இவர்கள் வச்சு எடுத்துட்டு வந்தாங்களா கூட தெரியல. ஏன்னா இவர்களுடைய நோக்கம் என்னவான்னு சொன்னா முதல்ல சொல்லிட்டாங்க, இந்த ஆட்சியை நாங்கள் போக்குவோம் கலைப்போம் என்கிற வார்த்தையை நாட்டை ஆளக்கூடிய ஒரு தேசிய கட்சியினுடைய பிரதிநிதிகள் பேசுகிறார்கள். அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மட்டும் ரைடு நடக்கல மருதளராஜ், இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் ரைடு நடந்துச்சு. இன்னொன்று தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல. தமிழ்நாட்டில் நடத்துவதற்காகத்தான் பல்வேறு நாட்டின் பல பகுதிகளிலுமே இல்ல உண்மை. ஏன்னா இப்ப நீங்க முதல் நாள் வந்து இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு சரத்குமார் போறாரு, உடனே அவர் வீட்டு ரைடு. ஏன் அந்த முதல் நாள் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு தெரிவித்த வாசன் வீட்டுக்கு ஏன் போகல? இன்னொன்னு சொல்லட்டுமா, அன்புநாதன் வீட்டுல ரைடு நடந்தது, அதனுடைய தொடர்ச்சியா நத்தம் வீட்டுல ரைடு நடந்தது. பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டரா இருக்கக்கூடிய, நல்லா புரிஞ்சுக்கணும், பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டர் கூடிய திரு ராமச்சந்திரன், திரு ரத்னம், திரு சேகர் ரெட்டி 3 பேர் வீட்டில் சோதனை நடந்து நிறைய பணம் காசெல்லாம் எடுக்கிறாங்க. இந்த 3 பேரும் பொதுப்பணித்துறைக்கு இருந்த போது அமைச்சராக இருந்த வெகுகாலம் அமைச்சராக இருந்தவர் யாரு? பன்னீர்செல்வம் தானே. ஏன் பன்னீர்செல்வம் வீட்டுக்கு வருமான வரி போகல? ஏன் அங்கே தொடர் வந்து போச்சு? அவருக்கு எதற்கு பாதுகாப்பு? நான் இது எப்படி கேட்கிறேன், ஒருவேளை உங்களுக்குள்ள பிளவு ஏற்படாம இருந்தா இதே வாதத்தை நீங்க வச்சிருப்பீங்களா? பிளவு ஏற்படாமல் இருந்தால் அவருக்கு வீட்டுக்கு ஏன் ரைடு கேட்பீங்களா? பிளவு ஏற்படாமல் இருந்திருந்தால் ஓ பன்னீர்செல்வம் இந்த வாதங்களை எல்லாம் வைத்திருப்பாரா? பிளவு ஏற்பட்டதனால பரஸ்பரம் அப்படி இல்லை. நீங்கள் கேட்பதற்காக சொல்கிறேன். நான் ஒண்ணு மட்டும் நீங்க புரிஞ்சுங்க, ஒரு நோக்கம் இருக்கிறது. இன்டென்ஷன்றது ஒரு கிராமத்துல போய் சாதாரண மக்களிடம் கேளுங்க. ஒண்ணு நடமாடும் தேர்தல் பார்வையாளர்கள், வீதி எங்கும் கேமரா பொருத்திட்டோம், காவல்துறை ஆணையாளரை மாத்திட்டோம், அதிகாரிகளை மாத்திட்டோம், எல்லாத்தையும் மாத்திட்டோம். மாத்த வேண்டிய பாக்கி ஆர்கே நகர் தொகுதி மக்களை வேற இடத்துக்கு மாத்தல, அவ்வளவுதான். இவ்வளவு மாத்திட்ட பிறகு தேர்தலை நிறுத்தணும், அதற்கு என்ன வழி என்று பார்த்தார்கள், வருமான வரி ஏவி இருக்காங்க. திருமணி, இதை அவர் சொல்ற மாதிரி அந்த டோன்ல எடுத்துக்க முடியுமா, அல்லது இதற்குள்ள அவர் விமர்சிக்கிற மாதிரி இது பாஜகவினுடைய தொடர்ச்சியான பொலிட்டிக்கல் மூவ் அப்படிங்கிற வாதத்தை எடுத்துக்க முடியுமா? இல்லை, பிஜேபியோட ஒரு ரோல் அவங்க அதோட தொடர்ச்சியாக தான் இதை நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பாக அதை தனித்து பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரைட்ஸை பற்றியெல்லாம் சொல்லும்பொழுது அஃபிஷியலாக எந்த கம்யூனிகேஷனும் யாருக்கும் வரல. இத்தனை பேர், சிஎம் உட்பட 8 மந்திரிகள், இவ்வளவு தொகை, இதெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வமான ப்ரெஸ் ரிலீஸாக எவருக்கும் வரவில்லை. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு கூட வரல. அது சிஸ்டமேட்டிக்காக பிளான்டிங் நடக்குது. நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 4 மாதங்களாக சசிகலாவுக்கும் மோடிக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கோல்டு வாரில் தமிழ்நாடு அரசு நிர்வாகம், மந்திரிகள், இவங்கெல்லாம் கொலாட்ரல் டேமேஜ் ஆகிருக்காங்க. இப்போ வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக ரைட்ஸ் போகுது. அதுலேருந்து நீங்கள் என்னத்தை எடுத்தீங்கன்றதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் இன்னமும் வரல. கேஷ் ஃபார் ஓட்ஸ்ன்றது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கல, 14 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. அப்போ திடீர்னு இப்போ போய் நீங்கள் பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? எதையுமே நீங்கள் வந்து வெளிப்படையாக எதையும் நீங்கள் செய்யவும் இல்லை. இப்பவுமே அனுமதிக்கணும். 200 அப்சர்வர்ஸ்க்கு மேல தொடர்ச்சியா நீச்சி அது மாதிரி இப்ப முற்றுங்களேங்கிற மாதிரி 200 அப்சர்வர்ஸ்க்கு மேல அந்த தொகுதியில போட்டிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஹிஸ்டரியிலேயே எவ்வளவு அப்சர்வர்ஸ் போட்டது இல்லைன்னு பழைய சிசி கோபால்சாமி சொல்றாரு. அதையும் மீறி வந்து பணப்பட்டுவாடா அங்க நடக்குது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு, நம்ம பணத்தை வந்து இவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்கன்னு பேசுறதை ஒதுக்கிட்டு டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு 89 கோடி ரூபாய் வந்து பிடிக்கப்பட்டது என்று ஊடகங்களுக்கு கசியவிடப்பட்ட செய்தியில் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுதுன்னா இதற்கான தார்மீக பொறுப்பு மத்திய சர்க்காரோடையது. அருண்ஜேட்லி இதுக்கு பதில் சொல்லணும். நீங்க டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது சொன்ன முதல் வார்த்தை என்ன? இது கள்ளப்பணத்தை மொத்தமா ஒழிச்சிடும். நீங்க இந்த 89 கோடிக்கு யார் பொறுப்பு? அப்ப இவ்வளவு தூரம் இந்த பணப்புழக்கம் வந்து உங்களுக்கு வருதுன்னா பேங்க் ஆபீசர்ஸோட கோஆபரேஷன் இல்லாம வராது. ஆக்சுவலா இதுல இஷ்யூ வந்து இந்த பணம் எங்கிருந்து வந்தது, அதைத்தான் கேட்கிறேன். டிமானிட்டைசேஷனுக்கு முன்னால நீங்க பேசுனீங்கன்னா அது ஓகே. அதற்கு பிறகு வந்து நாங்க எல்லாத்தையும் தினமும் திருமணி இப்படி எடுத்துக்கிறேன். கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான ஒரு நடவடிக்கையை மைய அரசு, மத்திய அரசு, பிரதமர் எடுக்கிறார். அந்த நடவடிக்கைகளுக்கு பிறகும் அந்த நடவடிக்கைகளை தாண்டியும் பணம் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருகிறது. அப்போ வருமான வரித்துறை ஒரு ரைடு போய் இவ்வளவு நடவடிக்கைகளுக்கு பிறகும் பணம் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எங்கிருந்து இந்த பணம் வந்தது அப்படிங்கிறத கண்டறிய வேண்டிய கடமை வருமான வரித்துறைக்கு இருக்குதா இல்லையா? கண்டிப்பா இருக்குது. அவர்கள் செஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல வந்து நீங்க வந்து பிடிச்சிருக்காங்க. நான் என்ன உங்களுக்கு கேட்கிறேன்னா, இந்த டிமானிட்டைசேஷன் நவம்பர் 8ஆம் தேதி வந்த பிறகு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் வந்து மோடி ஆகட்டும் அல்லது அருண்ஜேட்லி அவர்களாகட்டும் அவங்க வந்து வாய்கள் காது வரை நீளும் அளவுக்கு நாங்கள் கருப்பு பணத்தை இதை வைத்து ஒழித்து விட்டோம். நாங்கள் இன்னைக்கு உங்களால வந்து ஒரு ஸ்டேட்ல ஒரு பை எலெக்ஷன்ல வந்து 100 கோடி ரூபாயை வந்து எங்களால் பிடிச்சிருக்கோம்னு சொன்னீங்கன்னா அப்ப இங்க என்ன நடக்குது?
இந்த பணம் முதலில் எங்கிருந்து வந்தது என்ற கேள்வியிலிருந்து நீங்கள் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கணும். மத்தபடி இவர் தப்பு பண்ணாரு, டிடிவி தினகரன் தப்பு பண்ணாரு, அல்லது இவங்க சைடுல தப்பு பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் செகண்டரி இஷ்யூ. இவ்வளவு பெரிய மணி ஃப்ளோவை டிமானிட்டைசேஷனுக்கு பிறகும் சிஸ்டம் அலோவ் பண்ணுதுன்னா இதற்கு யார் பொறுப்பு? சரி, நான் ஒரு இடைவேளைக்கான தருணம். நீங்க இப்ப பேசுனீங்கன்னா மிக சுருக்கமாக தான் பதில் சொல்ல வேண்டிய. இடைவேளைக்கு அப்புறம் கொஞ்சம் விரிவாக கூட பேசலாம். நான் இடைவேளைக்கு அப்புறமே வரேன். இரண்டு பேருடைய கருத்துக்களையும் நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த டிமானிட்டைசேஷனுக்கு பிறகும் இவ்வளவு பணம் பிடிபட்டிருப்பதாக வருமான வரித்துறை சொன்னால் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியை மணி வைத்திருக்கிறார். இது அரசியல் சாயம் இருக்கிறது அப்படிங்கிறாரு அஇஅதிமுகவின் பிரதிநிதி. இல்லை, இது வருமான வரித்துறையின் நடவடிக்கை அப்படிங்கிறது பாஜகவினுடைய வாதமாக இருக்கிறது. நேர்பட பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேர்பட பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. தமிழகத்தில் ஆட்சி கலைக்கப்படுமா, அஇஅதிமுக அரசை கவிழ்ப்பதற்கு எதிர்க்கட்சிகள் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அஇஅதிமுகவின் விமர்சனம் தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திரு நாராயணன், நான் வந்துடுறேன். அவர்கிட்ட போயிட்டு அவர் ஏதோ சொல்ல முற்பட்டார். சொல்லுங்க. இல்லை, இவர் நம்ம மருது சொன்னார், இந்த தலை வாடுறது இதெல்லாம் சொன்னார். நான் என்ன சொல்கிறேன், தலையே இல்லாத ஒரு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்குங்கிறது தான் பிரச்சனை. நீங்கள் முதல்ல அதை ஏற்றுங்க. ஒரு முதலமைச்சருடைய பெயர் இருக்கிறது, அந்த முதலமைச்சர் இது தவறானது அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது, ஏன் சொல்லணும்னு அவர் கேட்குறாரு, ஏன் சொல்லக்கூடாது அப்படின்றத நான் கேட்குறேன். ஒரு சின்ன குறுக்கிட்டு நான் இது மாதிரியான சர்ச்சைகள், இது மாதிரியான மற்ற பிரச்சனைகள், ரைடு, இந்த மாதிரியான வாதங்கள் வருகின்ற ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகத்தில் ஜனார்தன ரெட்டி வீட்டில் ரைடு, இந்த மாதிரியான வாதங்கள் வரும்பொழுது எதிர்க்கட்சிகள் ஒரு கேள்வி வச்சாங்க, பிரதமர் ஏன் வாய் திறக்க மறுக்கிறார்னு சொல்லும்போது நீங்கள் உள்ளிட்டவர்களும் வாதங்களை வச்ச வாதம் எல்லாவற்றுக்கும் எதிர்த்து பிரதமர் ஏன் பேசணும்னு கேட்டீங்க. உங்களுடைய கேள்வி நியாயமான கேள்வி, அதற்கு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதில் முக்கியமாக அந்த சகாரா விஷயம் கூட சொன்னாங்க. சகாரா விஷயம் ஒரு தனியாருடைய டைரியில் அது எழுதிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பிரசாந்த் பூஷன் கோர்ட்டில் சொல்கிறார். அந்த நீதிபதி அதை டிஸ்மிஸ் பண்ணுறார். விஷயம் இதுதான். இங்கே அது இல்லை. இந்திய அரசாங்கத்தினுடைய வருமான வரித்துறையானது மிக தெளிவாக அவருடைய இல்லத்திலேயே இவங்களுக்கு, அதாவது இன்னொரு மாற்று கட்சி திமுகவோ இல்லை பிஜேபி அவங்க வீட்லேயோ இல்லை வேற ஏதோ ஒரு பொதுவான நபருடைய வீட்டிலேயோ இதை எடுக்கலை. எடுத்திருப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினரும் அதன் அமைச்சருமான விஜயபாஸ்கர் அவர்களுடைய சொந்த அறையில் எடுத்திருக்கிறாங்க. நீங்க பொசிஷன் அவர் கையில தான் இருக்குது. அவர் கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அந்த சீஃப் மினிஸ்டர். அது அவர் சொல்லலைன்னா இத்தனை நாளா சொல்லாத இருக்கிறது தவறு. நீங்க வேற எங்கேயுமே எடுக்கல. ஒரு சட்டமன்ற விடுதியில அவருடைய இல்ல. அதுக்கு அன்னைக்கு பேசும்பொழுது ஒருத்தர் சொல்றாரு அதிமுக அவர் அந்த வீட்டிலே இல்லைங்க, அவர் அந்த எம்எல்ஏஸ்ல இல்ல, இப்படி எல்லாம் பேசலாமா? முதல்ல அதுல நீங்க சொன்ன அந்த நீதிமன்ற விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்பில் இன்னொரு விஷயத்தை நீதிமன்றம் சேர்த்து குறிப்பிடுச்சு. இந்த மாதிரியான எக்ஸல் சீட்ஸ், பேப்பர், இவை எதுவுமே அதுக்கு நான் ஒரே பதில் தான் சொல்லுவேன். ஒவ்வொரு வழக்கிலையும் ஒரு மாதிரியான ஆவணங்கள் எடுத்துக்கொள்ளப்படும். ஜெயலலிதா அவர்கள் குன்கா நீதிபதி குன்காவால் குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் குமாரசாமி அவங்க விடுதலை பண்ணிட்டாரு அதே கேஸ்ல. இதை எது எடுத்துப்பீங்க நீங்க? நான் சொல்வது இன்னைக்கு நீங்க அதுக்கு இதையெல்லாம் நீங்க முடிச்சு போட முயற்சி செய்வது என்பது நாம் சரியான திசையில பயணம் பண்ணலாம். ஒரு நிமிஷம். இது எல்லாமே டாக்டர் தமிழிசை அவர்களோ நாராயணனோ செந்திலோ உள்ள போய் பார்க்கல. ஆனா நாம நீங்கள் சொன்னது போல, இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்தில் சொன்னது போல ஊடக வெளிச்சத்துல பார்த்தோம். அந்த அமைச்சரிடமிருந்து தளவாய் சுந்தரம் அவர்கள் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ரொம்ப தெளிவா வருது. அது எதுவுமே மார்புடு கிடையாது. ஆதாரத்தோடு ஊடகங்கள் வெளியிட்டு இருக்கின்றன. அவர் கையில இருந்து அந்த பேப்பர் அங்க இருக்கிற 3 பேர்கிட்ட சர்க்குலேட் ஆகி அதை எடுத்துக்கிட்டு ஓடி போய் வெளியே போடுறாங்க. இதை நாம் பார்க்கிறோமா இல்லையா? அந்த ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர், பொறுப்புள்ள அமைச்சராக ரைடு வந்தா என்ன செய்யணும்? நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி இதெல்லாம் நடந்துச்சு. திரு நாராயணன் அவர்களோட ஒரு கேள்வி. அவங்க தொடர்ச்சியா திரு மருதகலராஜ் போன்றவர்கள் வைக்கக்கூடிய வாதம், ஓபிஎஸ் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த பொழுது அவருடைய துறையின் கீழ் நடந்த கான்ட்ராக்டர்ஸ் வீட்டில் தான் ரைட் நடக்குது. பொதுப்பணித்துறை அமைச்சராக அன்றைக்கு இருந்த அவர் தார்மீக அடிப்படையில் அவர் ரைட் பண்ணியிருக்கணும், பண்ணல அப்படிங்கிறாரு. சரத்குமார் ஆதரவு கொடுத்த அடுத்த நாளே ரைட் நடக்குது. அது இயல்பானது, இதுக்கு தொடர்புலன்னு நீங்க விமர்சித்தாலும் அதே மாதிரி திரு ஜி காசன் போய் சந்திச்சார், நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இதுல கேள்வி என்னன்னா, நான் கேள்வி முடிச்சிடறேன். இந்த திரு விஜயபாஸ்கரா இருக்கட்டும் அல்லது ஓபிஎஸ் இருக்கட்டும், இன்றைக்கு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லோரும் ஒருவேளை ஊழல் செய்திருந்தார்கள் அல்லது முறைகேடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள், அதன் மூலம் ஏராளமான பணத்தை சேர்த்திருந்தார்கள் என்று சொன்னால், இவை எல்லாம் டிசம்பர்ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அல்ல,
இது பல காலமா சேர்த்த ஒன்றாக தான். அப்போ இவை எல்லாமே செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகும் அஇஅதிமுகவிற்கு திருமதி வி கே சசிகலா தலைமையேற்ற பிறகும் நடக்கின்ற பொழுது இவங்க என்ன சொல்றாங்க, இதுல உள்நோக்கம் இருக்குங்க. இல்லைங்க, அதுதான் சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி வருமான வரித்துறை ஒரே நாள்ல எதுவுமே செய்யாது. குறைந்தது, நான் இது என்னுடைய கருத்து, குறைந்தது ஒரு 6 மாதங்கள் 1 வருடங்களாக இது லிங்க் இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஈவன் சேகர் ரெட்டியினுடைய தொடர்ச்சியாகத்தான் நானே இதை கருதுறேன். இந்த இந்த பிரச்சனை விஜயபாஸ்கர் விஷயமெல்லாம் கூட அங்கிருந்து வந்ததா கூட இருக்கலாம். எல்லாமே கலாம் தான், சேகர் ரெட்டிக்கும் விஜயபாஸ்கருக்கும் தொடர்பு இருக்கலாம். ஆனால் சேகர் ரெட்டிக்கும் ஓபிஎஸ்க்கும் தொடர்பு இருக்கவே செய்யாதா? சேகர் ரெட்டிக்கும் ஓபிஎஸ்க்கும் சரி லிங்க் இருந்தா கண்டிப்பா ஓபிஎஸ்ஸும் போய் ரைடு பண்றோம். யார் வேணாம்னு சொன்னது? இல்ல அதான் இருக்கவே இருக்காதான்னு கேட்கல. இல்ல இதெல்லாம் நமக்கு இன்கம் டாக்ஸ் தான் கேட்கணும். நான் எப்படி சொல்ல முடியும்? நாளைக்கு இப்ப ஜேசிடி பிரபாகரன் ரைடு பண்ணாங்க. ஜேசிடி பிரபாகரன் யாரு? அவர் ஓபிஎஸ் குரூப்ல தான் இருக்காங்க. யாரும் கேட்கல. நான் என்ன கேட்கிறேன், இதுல ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது கூட லஞ்சம் ஊழல் இருந்தது. கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னா அந்த கான்ட்ராக்ட்ல முறைகேடுன்னா இந்த 1 மாசம் 2 மாசத்துல நடந்த முறைகேடுகளை பத்தி யாரும் பேசல. நாம 6 வருஷமா நடந்துகிட்ட விஷயம் தான் பேசுறோம். அது ஊழல் அரசு தான், அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. இதுல என்ன இது இருக்கு? ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அப்படின்ற வார்த்தையெல்லாம் இல்ல. நாங்கள் தொடர்ந்து அந்த ஊழல் கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு தான் பாஜக முயற்சி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. வெங்கைய நாயுடு சொன்னார். சார் நான் என்ன சொல்றேன், நீங்க கூட்டணி என்பது வேறு. நாங்க கூட்டணி வச்சோம், நீங்க தான் சொன்னீங்க. என்ன சொன்னாரு? அதிமுக கூட்டணிக்கு முயற்சி சொன்னாரா? இல்லங்க, அதிமுக கூட சொன்னாங்க நாங்க கூட பிஜேபி கூட்டணி வைக்க முயற்சி பண்ணோம்ட்டு. நீங்க இது வேற, இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல. You don't try to take my words. அது வேற. நான் சொல்வது, தொடர்ந்து அன்னைக்கு கூட டாக்டர் தமிழிசை அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய அரசாங்கத்தின் மீது விமர்சனம் வைத்திருந்தார்களா இல்லையா? நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் எல்லாரும் தனித்தனியாக தான் நிக்கணும். நீங்க ஒரு விஷயம் நான் முடிச்சிடறேன். சரத்குமார் விஷயம் சொன்னாரு. அதுல 4.97 கோடி, அதாவது 4,97,000 4,97,00,000 நாங்கள் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறோம்னு இப்ப உங்க டிவில தான் ஸ்க்ரால் ஓடிக்கிட்டு இருக்குது. வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல் தெளிவா சொல்லிருக்காங்க, கொடுத்திருக்காங்க, அறிக்கைன்னு கொடுத்திருக்காங்க. உங்க டிவில தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இது சரத்குமார் விஷயம். அது ஒரே ஒரு மேட்டர் தான் நம்ம மணி அவர்களுக்கு சொல்லணும். அவர் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமா எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு கேட்கிறார். இது கேஷ் ஃப்ளோ. இந்த கேஷ் ஃப்ளோ கொடுத்தது 500 ரூபாவோ 1000 ரூபாவோ கிடையாது. ஏன்னா 500 ரூபாவோ 1000 ரூபாவோ கிடையாது. கொடுத்திருக்கிறது 2000 ரூபான்றது எல்லாருக்குமே தெரியும், ஊடகங்கள்லயும் பார்த்தோம். 2000 ரூபாய் நோட்டை தடை செய்யப்பட்ட பணம் இல்ல. அந்த 2000 ரூபாய் நோட்டு இவ்வளவு எப்படி வந்ததுன்னு மணி கேட்டாருன்னா, நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். ஒரு டாஸ்மாக் கடையிலும் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அப்போ 6000 மதுக்கடைகள்ல ஒரு நாளைக்கு 5000 பாட்டில் வித்தா, ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன், அளவு பண்ணுங்க, பணம் எப்படி வரும்னு சொல்லணும்ல. அப்போ ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் லஞ்சமாக மட்டும் டாஸ்மாக் கடைகளில் பெறப்படுகிறது. ஒரு நாளைக்கு அது 30 கோடி. 3 நாள் பணம் போதும் இந்த லஞ்சம், டாஸ்மாக் கடையில் வர லஞ்சம். அதை வச்சுக்கிட்டு இந்த 90 கோடி வந்துடும். அதே போல மணல் கொள்ளை, ஆற்று மணல் கொள்ளையில கோடிக்கணக்கான ரூபாய் தினந்தோறும் கேஷ் பரிமாற்றம் நடக்கிறதா இல்லையா? நான் ஊடகங்களுடைய மக்களுடைய பார்வைக்கு கேக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன், இல்ல மருதலராஜ் அதான் கேக்குறாரு. சார் நான் என்ன கேக்குறேன், இல்ல ஒரு நிமிஷம், இல்ல நீங்க கேக்குற பதில் சொல்றேன். இந்த ஒரு வரைக்கும் இல்ல ஒரே ஒரு. அப்போ பணம் எங்கிருந்து வரும்னா, பணம் எங்கிருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் மணிக்கு நான் பதில் அதான் மருதலராஜ் கேக்குறாரு. ஓகே, அவர்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க. தொடர்ந்து ஒரு நிறைய பழி போட்டார், பதில் சொல்ல எனக்கு அனுமதி கொடுங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, இப்போ திரு சரத்குமார் அவங்க ராதிகா அவர்களுடைய ரேடான் நிறுவனத்தில் 4 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதா வருமான வரித்துறை இன்னைக்கு தகவல் சொல்லிருச்சு. விசாரிச்சது தெரிஞ்சிருச்சு. சேகர் ரெட்டி எத்தனை மாசமா விசாரிச்சுட்டு இருக்காங்களே, அவர் எந்த வாக்குமூலம் கொடுக்கலையா? அந்த வாக்குமூலத்துல எந்த தகவலும் இல்லையா? அதையே பெண்டிங்ல வச்சிருக்காங்க. இவர்களுக்கு எதையெல்லாம் விரைவாக, எதுக்கெல்லாம் விரைவா தீர்ப்பு வரணும், எதுக்கெல்லாம் விரைவா முடக்கணும், எதற்கெல்லாம் தேர்தல் ஆணையம் உடனே படிக்க முடியலன்னு சொல்லணும், இவை அனைத்துமே பாரதிய ஜனதாவிடம் இருந்துதான் உத்தரவுகள் போகிறது என்பதுதான் எனது குற்றச்சாட்டு. ஒன்று. அடுத்து இன்னொன்னு, இப்ப அடுத்து இன்னொன்னு என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆட்சி அம்மாவினுடைய ஆட்சியை ஊழல் ஆட்சி தான் சொல்றாரு. அம்மாவினுடைய ஆட்சியை ஊழல் ஆட்சி என்று சொன்னால்
அம்மாவினுடைய ஆட்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சராக நிதி அமைச்சராக இருந்தவரை RSS உடைய விஜயபாரதம் பத்திரிகை அவங்களுடைய ஆர்கனைசர் இதெல்லாம் போட்டு தமிழ்நாட்டை ஆளுவதற்கு சரியானவர் இவர்தான் என்று OPS இவர்கள் அட்டைப்படத்திலே போடுகிறார்களே, அது எப்படி? நான் அதுக்கு சொல்லணும். ஊழல் அரசாங்கம், ஜெயலலிதாவினுடைய அரசாங்கம் என்றவர் ஓங்கி சொல்கிறவர், அவரால் தேர்வு செய்யப்பட்டு அவரால் பொதுப்பணித்துறை மந்திரி நிதி மந்திரியா இருந்தவர், அப்ப அவர் ஊழல்வாதியா? அவரை இவர்கள் விஜயபாரதமும் RSS உடைய ஆர்கனைசரும் தூக்கி பிடிப்பதும், பாஜக அவர்களுக்கு ஒய் பாதுகாப்பு போட்டு துரோகம் செய்தால் ஒய் பாதுகாப்பு. நீ எனக்கு கட்சியை காட்டி கொடுத்தால் உனக்கு எய்டு, கட்சியை காப்பேன் என்று நின்றால் ரெய்டு. இதுதான் இவர்கள் இன்னைக்கு வைத்து அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அமைச்சரும் கிடையாது, முதலமைச்சரும் கிடையாது, எதுவுமே இல்லாத தினகரனுக்கு அல்லது போயஸ் கார்டன்ல எதுக்காக இவ்வளவு போலீஸ் நிக்குது? நான் நேத்து கூட அந்த பக்கம் தான் போறேன், அவ்வளவு போலீஸ் இருக்குது. எதுக்காக முதலமைச்சருடைய வீட்டுக்கு பாதுகாப்பு? அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு, வீட்டுக்கு தான் பாதுகாப்பு. எதுக்கு பாதுகாப்பு? முதலமைச்சருடைய போயஸ் கார்டன்ல சுத்தி வர போலீஸ் இருக்குது. ஒரே ஒரு நிமிஷம், நான் முதல்ல அதை சொல்லிடுறேன். அதாவது நம்ம விவாதத்தினுடைய அடிப்படையே இன்றைக்கு இந்த அதிமுக அரசுல வந்து இன்கம் டாக்ஸ் கொடுத்துருக்கிறது சரியா தப்பா அப்படின்னு சொன்னா, இப்ப அபிஷியலா வரலன்னா அண்ணன் மணி என்ன சொல்றது கூட எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்னன்னா, இந்த 29 பக்கம் இன்கம் டாக்ஸ், அதாவது தேர்தல் கமிஷன் கொடுத்த 29 பக்கத்தில் 17வது பக்கத்தில் the preliminary results of income tax search and seizure action அப்படின்னு சொல்லி விஜயபாஸ்கர் அவங்க வீட்டில இருந்து 5 கோடி ரூபாய் எடுத்ததும் 89 கோடி ரூபாய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டதும் இன்னருக்கு cash of rupees 5 crores அவருடைய வீட்டில் was seized from the confident dates of அவருடைய வீட்டில் இல்ல, அவருடைய வீட்டில் இல்ல, அவருடைய வீட்டில் இல்ல. சரி சரி, எம்எல்ஏ ஹாஸ்டல் சொல்லாதீங்க. யாருடைய எல்லாம் தவறான தகவல்களை சொல்றீங்க. இல்ல இல்ல, நான் தவறா பேசல. அவருடைய வீட்டில் நீங்க தெளிவா இருக்கு. அவருடைய வீட்டில் நீங்க சொன்னீங்க. நான் என்ன சொல்றேன், cash of rupees 5 crores was seized from the confident dates of Dr. Vijayabhaskar and from his native place. அவருடைய சொந்த ஊர்ல இருந்து அவருடைய உறவினர்கள் வீட்டிலே வச்சுக்கோங்க. நீங்க சொன்னீங்களே நாங்க அந்த அடிப்படை இல்ல, அல்லனா நம்ம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எதுவும் சொல்லல நீங்களே. இந்த இன்கம் டாக்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இந்த தேர்தலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கிற ரிப்போர்ட். தேர்தலை நிறுத்துவதற்கு தான் வருமான வரி அது எங்களுக்கு தெரியாது. அது நாங்க கேட்கிற கேள்வி. நாங்க சொல்றது தேர்தலை நிறுத்துவதற்கு என்ன வழி? வருமான வரி ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் வித் தி சீல் ஆஃப் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் இந்த மாதிரியான ரைடு அல்லது இந்த மாதிரியான கடந்த கால விஷயம் அவர் பயன்படுத்தக்கூடிய வாதங்களும் வார்த்தைகளும் என்னவா இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே நினைவு இருக்கும். சரி, அதை எல்லாத்தையும் நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல நான் என்ன கேக்குறேன், அதாவது செந்தில் சார் ஒண்ணே நான் தயவு செய்து இல்ல நான் ஒரே ஒரு நிமிஷம், அதாவது 1957 நடந்தது 60. அப்ப நான் கேட்கிறேன், 62 அண்ணாவை காசு வச்சு தோக்கடிச்சாங்க, அப்ப காங்கிரஸ் தான் அவன் பதத்துக்கு காரணம். சாத்தாங்குளத்திலையும் இதுலயும் வந்து அதிமுக தான் முதல்ல இடைத்தேர்தலில் ஜெயிக்கிற காசு கொடுத்தது, அதுதான் காரணம்னா அதை பேசுறதுக்கு நீங்க யாரும் பேச மாட்டீங்க. அது பழசுன்னு விட்டுறீங்க. திமுக சொன்ன நான் தயவு செய்து ஒண்ணு சொல்றேன் செந்தில் சார், உங்களுடைய கேள்வியில நான் ஒண்ணே சொல்லிடுறேன். இல்ல நீங்க கிளாரிஃபை ஆகலன்னா அப்புறம் நீங்க என்கிட்ட கேளுங்க. நாங்க இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைக்கு தீர்வு சொல்றோம் சார். இப்போ இதுக்கு தீர்வு வேணும்னா அந்த தீர்வை கடந்த காலங்களில் மிக ஸ்ட்ராங்கா மறுதளித்திருக்கிறது திமுக. என்னுடைய கேள்வி இல்ல திரு ரவீந்திரன், எஸ் எல்லா இடத்துலயும் இல்ல ஒரு ஆளுநரே தேவையில்லைன்னு சொன்ன இயக்கம். ஒரு கேள்வி இல்ல, என்னுடைய கேள்வி சார், தாடி நாட்டிற்கு மாநிலத்திற்கு கவர்னர் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் கேள்வி கரெக்டா முடிச்சு. என்னுடைய கேள்வி இதுல உண்மை இருக்குதா இல்லையா, இங்க பணம் கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா, முறைகேடு நடந்துச்சா இல்லையா, அந்த நீதிமன்றம் முடிவு சொல்றேன். நான் அதுக்குள்ள போறேன். என்னுடைய கேள்வி, இந்த மாதிரியான சோதனைகள், இந்த மாதிரியான ரைடு அல்லது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட பொழுது நான் முடிச்சிடறேன், எல்லா காலங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நடக்கவே இல்லைங்கறேன் செந்தில் சார். I am clearly and very confirmly object your question.
எந்த இடத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது இத மாதிரி நடந்ததாகவோ அதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் வக்காலத்து வாங்கினதாகவோ வரலாறே கிடையாது. திருமணி இல்ல நான் திருமணி அவர் சொல்ற மாதிரி அந்த மாதிரி எந்த இடத்துல நடந்ததில்லை அப்படிங்கிறாரு. இதான் முதல் முறை ஒரு முதலமைச்சர் பெயர் உட்பட வந்திருப்பது அப்படிங்கிறாரு. கடந்த காலங்களில் இதை அணுகிய விதமும் இவ்வாறு இப்போ அணுகிற விதமும் வித்தியாசப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை. மற்ற மாநிலங்களில் நடந்திருக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சருடைய பெயரையே குறிப்பிட்டு வந்ததா தெரியல. இன்னொரு விஷயம், நான் முதல்ல பேசுனதுல ஒரு கரெக்ஷன் சொல்ல விரும்புறேன். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் டைரக்டா சொல்லலே ஒழிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த அந்த 29 பக்க அறிக்கையில வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியோட அந்த இதை கோட் பண்ணி அவங்க சொல்றாங்க, பணப்பட்டுவாடா நடந்திருக்கிறது, யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பிஜேபி கவர்மெண்ட் வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது ஒன் சைடடா இருக்குன்றது தான் இப்ப கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க யாரெல்லாம் டிடிவி தினகரனை ஆதரிச்சு போறாங்களோ அவர்கள் வந்து செலக்டடா டார்கெட் பண்றாங்க. ஓபிஎஸ் சைட்ல இருக்கவங்க யாரோ ஒருவர் இருவர் மீது நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை தவிர மற்றபடி வந்து எந்த நடவடிக்கையும் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் டூயல் ஸ்டாண்டர்ட். அது ஒண்ணு. பணப்பட்டுவாடா என்பது 14-15 வருடங்களாக தமிழ்நாட்டு பட்ச ஒரு பீடையா இருக்கும் பொழுது அது ஏதோ இந்த தேர்தலில் மட்டும்தான் வருதுன்னு பேசுறது, இந்த அளவுக்கு பேசுவதும் ஒரு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பேட்டர்ன் இருக்குது பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல கடந்த 2-3 மாதங்களாக கண்டினியூஸா வந்து ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் அவங்க வந்து டிஸ்கிரெடிட் பண்ணப்படுறாங்க. அதனால அவங்க வந்து குற்றவாளிகள் அல்ல, அவங்க நிரபராதி அப்படி நான் சொல்ல வரல. அவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளும் மற்றவர்கள் மீதும் இருக்கும்போது செலக்டிவா நீங்க ஏன் வந்து இவங்களை பிடிக்கிறீங்கன்றதுதான் கேள்வி. பொலிட்டிக்கலா நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த கவர்மெண்ட்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே ஒரு மாநிலத்தில் முக்கியமான ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் மறைந்த பிறகு அங்க எவால்வ் ஆகிட்டு இருக்க ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம்ல தங்களால் முடிந்த அளவு காரியங்களை செய்ய முயற்சிப்பார்கள். அதுதான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை ஓபிஎஸ் மீதும் சேர்த்து நடவடிக்கை எடுக்கப்பட்டால் திமுக மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்புறம் திமுக மீது நடவடிக்கை எடுத்தா காங்கிரஸ் மீது ஏன் எடுக்கல? வரும் பாஜக. நான் என்ன கேட்கிறேன்னா, அது ஒரு கட்டத்தில் வரும். யார் மீது நடவடிக்கை எடுத்தால்தான் இந்த நடவடிக்கைகள் எந்த சார்பும் இல்லாதுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுத்த முடியும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால போய் தமிழ்நாட்டில் இருக்க சிபிஐ, தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபி அவங்க வீட்டுல எல்லாம் ரைடு பண்ண நம்ம சொல்லல. ரெண்டு ஃபேக்ஷன், ஒரு ஃபேக்ஷன்ல நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க, இன்னொரு ஃபேக்ஷன் மேல ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ். அதாவது இது நீங்க ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும், முதல்ல ஒரு நிமிஷம், ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும், ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கறதுன்னு நம்ம கத்துக்கணும். முதல்ல இந்த ரைட் எல்லாம் தப்புன்னு யாரும் சொல்லல, நான் கூட சொல்லல. நிச்சயமா யார் தப்பு பண்ணா உள்ள போட்டோம். ஆனா அவர்களோடு ஏன் நீங்கள் நிறுத்திக் கொள்ளுகிறீர்கள்? 29 பக்க அறிக்கையில எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொன்னதை வச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க் தான். அங்கதான் நான் திரும்பவும் சொல்றேன், இவ்வளவு பணப்புழக்கம் வருது, லிக்விட் கேஷ் இவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு வந்து உள்ள ஃப்ளோ ஆகுதுன்னா இதுக்கு மத்திய சர்க்காருக்கு பொறுப்பு இல்லையா? அதான் எங்க இருந்து வருதுன்னு அவர் சொன்னாரு. நான் அந்த இடத்துல இருந்து வரேன். நீங்க அது சொல்லிங்க பொழுது நான் அந்த ஒரு கேள்வியோட அந்த இடத்துல அப்பவே குறுக்கிட்ட நீங்க மறுத்தீங்க. நீங்க ஆற்று மணல், டாஸ்மாக் உள்ளிட்ட விஷயங்களை சொல்லிக்கின்ற பொழுது அவர் மருதளராஜும் கூட இதே வாரத்தில் அந்த கேள்வி வச்சிருந்தார். ஆற்று மணல் பிரச்சனை நீங்க குறிப்பிட்டீங்கன்னு சொன்னா அதற்கான பொறுப்பு பொதுப்பணித்துறையை சேர்ந்தவர்கள். அப்போ பொதுப்பணித்துறையினுடைய கட்டுப்பாடு திரு ஓபிஎஸ் அவர்களுடைய கட்டுப்பாடு தான் இருந்தது. அப்போ நீங்க ஒரு சார்போடு மட்டுமே இந்த மாதிரியான ரைடு நடைபெறுகிறது அப்படிங்கிற வாதங்களை தொடர்ந்து வலு சேர்க்கிற மாதிரி இந்த மாதிரியான காரணிகள் அமைகிறது அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். நான் இல்லைன்ற அதான் சொன்னேன். இப்போ அதிமுக அமைச்சர்களாக இருந்த எத்தனை பேர் ஓபிஎஸ் கூட போயிருக்கிறாங்க, நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. இப்போ அதனால அந்த ஊழல் செய்த காலம் அதுல இருந்தவங்க யாரும் இருக்காங்களான்னு பார்த்தா மிக மிக குறைவே. இதுல ஜேசிடி பிரபாகர், நத்தம் விஸ்வநாதன் எல்லாருக்குமே தெரியும். இப்போ முந்தா நாள் கூட இன்னொரு அமைச்சர் கூட 2 வருடம் 1 வருடம் தண்டனை வாங்கியிருக்கிறாங்க. அது வந்து கோர்ட்டு நடவடிக்கை. ஆனால் நான் சொல்ல வருவது என்னன்னா, நீங்க அப்போ ஒத்துக்கிறீங்களா நாங்க தப்பு பண்ணாங்க, அவன் மேலே எங்க நடவடிக்கை எடுக்கலன்னு? அதை ஒத்துக்கிறீங்களா? நான் அதை தான் கேட்கிறேன். ஒரு முதல்வருடைய பெயர் வருமான வரித்துறை அதிகாரிகளால் சுட்டி காட்டப்பட்டு நம்ம மணி அவர்கள் ஒத்துக்கொண்டார், தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்திருக்குதுன்னு. இட் இஸ் நாம எதையுமே ஒப்புக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா அது இப்ப யாருமே நாளைக்கே இவங்க எல்லாருமே குற்றவாளிகள் யாரும் சொல்லல. இது வந்து நாம எல்லாருமே சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான். தார்மீக அடிப்படையில் குறைந்தது ஒரு முதல்வர் ஏன் இது வந்து தவறான விஷயம் இல்ல என்ன செஞ்சிருக்கணும்? இவங்க குறைந்தது விஜயபாஸ்கரையாவது என்ன சொல்லிருக்கணும், டிஸ்ஓன் பண்ணிருக்கணும் இல்லையா? டிஸ்ஓன் பண்ணிருந்தா அமைச்சரை விட்டு அவரை நீக்கி இருக்கணும். அதை செஞ்சாங்கன்னா அதையும் செய்யல. நான் இந்த மற்ற இந்த பண விவகாரங்கள போலங்க, ஒரு அமைச்சர் காவல் அதிகாரிகளை, துணை ராணுவ அதிகாரிகளை
ஒரு என்ன சொல்றது பிரஷர் பண்ணி தள்ளி விடுறாரு. ஒண்ணு, இன்னைக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் 2 அமைச்சர்கள் மீது புகார் கொடுத்திருக்கிறாங்க ஆணையர்கிட்ட. யார் யாரு? நம்ம இவரு காமராஜன் மீது புகார் கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி தில்லி சிறப்பு பிரதிநிதி, தமிழக அரசினுடைய சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரம் அவர்கள் மீது புகார் கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஒரு பெண் அதிகாரியை மிரட்டியதாக புகார் கொடுத்திருக்காங்க. இல்ல இதெல்லாம் குற்றச்சாட்டுகள் தானே, நிரூபிக்கப்படல. நான் என்ன கேட்கிறேன், அதுக்கு நீங்க இல்லன்னா சொல்லணுமா வேணாமா? தார்மீக பொறுப்பெடுத்துக்கணும். யாரு ஒரு முதலமைச்சர்? நான் மத்தவங்க எல்லாம் விட்டுருங்க, நீங்க உங்க கண்ணால பாத்தீங்க, உங்க தொலைக்காட்சியில வந்ததா இல்லையா? அப்ப உங்க தொலைக்காட்சி மற்ற அனைத்து ஊடகங்களும் சொன்னது பொய்யா? ஒரு காவல்துறை அந்த ராணுவ அதிகாரி, ஒரு நிமிஷம் ராணுவ அதிகாரிகளையும் மற்றவர்களையும் மிரட்டியதும் ஆவணங்களை தூக்கி போட்டதையும் இந்த தமிழகம் வேடிக்கை பார்த்ததா இல்லையா? ஊடகங்கள் தங்களுடைய பங்கை சரியாக செய்தனவா இல்லையா? இவ்வளவுதான் விஷயம். அது அவர் என்ன சொல்றதுன்னா, பேசுகிற போது மிரட்டுனாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா அங்க வந்து நான் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறேன், என் மகள் கூட பள்ளிக்கு அனுமதிக்கப்படவில்லைங்கிறத துண்டு சீட்டில் எழுதி தான் அதை ஊடகங்கள்ட்ட வீச சொல்லித்தான் அவர் சொல்லியிருக்காருன்றது தகவல் தான் சொல்றாங்க. இல்ல நீங்க புதுசா பல சொல்லும் போது நாங்க ஒண்ணு சொல்லக்கூடாது என்ன? அதாவது ஒண்ணு. அடுத்து இப்ப புதுசா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. தாக்குதல் நடந்து 48 மணி நேரத்துக்கு பிறகு யார் சொல்லி புகார் கொடுத்தாங்கன்னு தெரியல. வருமான வரிக்கு உத்தரவுகள் எங்கிருந்து போகிறதோ அதைத்தான் வருமான வரி செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க என்ன சொல்றாருன்னா, பேசவே இல்லை முதலமைச்சர். தாயில்லா கோட்டை என்று தலைமைச் செயலகத்திலேயே ஒரு சோதனை நடந்தது இல்ல. இன்றைக்கு நீங்கள் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கும் பன்னீர் ஏன் வாய் திறக்கவில்லை? இது குறித்து பாஜக ஒரு விமர்சனம் கொண்டதா? பன்னீர் சொன்னாரு, கேட்டதுண்டா? பன்னீர் சொன்னாரு, ஏன் சொன்னாரு? இல்ல கேட்டதுண்டா? ஒரு நிமிஷம் இல்ல, நீங்க நான் பேசுறேன் கூடாது. பன்னீர் சொன்னாரு, அவர்கள் கடமையை செய்கிறார்கள். இல்ல ஏன் அந்த விளக்கம் எதையும் அவர் சொல்லவில்லை. ஒண்ணு. அடுத்து வந்து திரு பன்னீர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியே போயிருந்தாலும் அவர் அம்மாவின் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். சரிதானே? அம்மாவின் பெயரை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சி அம்மா, அவரை தவிர மற்ற அம்மாவால் நியமிக்கப்பட்ட அத்தனை அமைச்சர்களும் இருக்கிறார்கள். இதனை ஊழலாட்சி என்று இவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். ஒரு வரி வாய் திறந்து அவர் பேசுறாரா? நெடுவாசல் குறித்து பேசுவாரா? டெல்லியில விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்களே, அது என்ன பேச விடுங்க. அதாவது பன்னீர் குறித்து பாஜக வாய் திறக்காது, பாஜக குறித்து பன்னீரும் வாய் திறக்காது. இவர்கள் 2 பேரும் சேர்ந்து கொண்டு ஜனநாயகத்தை ஒண்ணுங்க. அதாவது நீங்க பேச வேண்டிய சொல்ல விடுங்க, என்ன பேச விடுங்க. 80களிலே இதே போலத்தான் தனது ஜனநாயகத்தை சர்வாதிகாரத்தனமா மாத்திக்கிட்டு இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, என்டிஆர் தொடங்கி எம்ஜிஆர் வரையும் பல ஆட்சிகள் மீது கை வைத்தார்கள். அதற்கு பிறகு இந்த காங்கிரஸ் கட்சி அந்த 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 அதிமிழ்த்தான ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்த காரணத்தால் தான் இன்றைக்கு அந்த கட்சியோட நிலை என்ன? ஆனால் அந்த கட்சியை விட 3ஆம் பெரும் இயக்கம் அதிமுக. அதாவது நாங்கள் இதில் கோரிக்கை வைப்பது சட்ட ரீதியாக ஒரு எல்லா குடிமகனுக்கும் தெரிந்த ஒரு விஷயம், ஒரு இடத்துல ரைடு நடந்தால் அந்த இடத்திற்குள் உள்ளே போகுவதோ வெளியே வருவதோ யாருக்கும் இடம் கிடையாது. ஆனால் இதை மீறி இன்றைய அமைச்சர்கள் தளவாய் சுந்தரம் என்கிற டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஆக 3 பேர் உள்ளே போகிறார்கள். போனது மட்டுமல்ல, அங்கிருந்து ஒரு டைரி, ஒரு நோட், ஒரு பேப்பர் அல்லது ஒரு நோட், அதை எடுத்துக்கொண்டு வந்து அவர் வெளியே வீசுகிறார். இது அவருக்கு தெரியாதா? தளவாய் சுந்தரத்துக்கு தெரியாதா? அமைச்சர் காமராஜுக்கு தெரியாதா? ஒண்ணு என்னன்னா, இந்த மாதிரி சட்டவிரோதமான விஷயங்கள், அதாவது அவர் வீட்டுக்குள்ள தவறு நடக்கல, இல்ல தவறு இல்லைன்னா இவங்க ஓடி போய் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இது மட்டுமல்ல, விஜய் பாலாஜி, டாக்டர் பாலாஜியினுடைய அப்ரூவர் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே சேர்ந்து அவர் மறுத்ததை நான் அதை சொல்கிறேன். மறுத்ததுக்கு தி ஹிந்து இன்னைக்கு ஒரு வீடியோ இது கொடுத்திருக்கு. நீங்க தேவைப்பட்டா என்கிட்ட இருக்கு, நீங்க உங்க டிவில போடலாம். ஆடியோ டாக்டர் பாலாஜி ஆடியோ, நானும் அதை கேட்டேன். ஏன்னா இந்த விவாதத்துக்கு பாலாஜி அப்ரூவர் ஆயிருக்கார். ஆக இது எல்லாமே நடந்திருக்கிறது. இந்த அமைச்சர்கள் ஒன்றில் ராஜினாமா செய்ய வேண்டும், அல்லது
அல்லது இந்த அமைச்சர்களை மாற்றுவதற்கான உரிய நடவடிக்கையை நாங்கள் திமுக செயல் தலைவர் கேட்டுக்கொண்டதை போல கவர்னர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். திரு நாராயணன் ஒரே ஒரு கேள்வி, ஏற்கனவே நேரம் கடந்துச்சு, மிக சுருக்கமாக நான் தார்மீக அடிப்படையை ஏற்று தமிழிசை கோரிக்கை தான் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, தார்மீக பொறுப்பை ஏற்று பதவி விலகணும் அல்லது முதலமைச்சர் வாய் திறக்கணும் அப்படிங்கிற பார்த்து வைக்கின்ற பொழுது இந்த நிமிடம் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, 47% எம்எல்ஏஸ் உத்தரப்பிரதேசத்தில் அவங்க பேர்ல கிரிமினல் சார்ஜஸ் இருக்குது. இந்த இப்போ பதவியேற்றுக்கக்கூடிய இப்போ ஒரு அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் மீது பரஸ்பரம் வழக்குகள் பதிவது அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்து தான். வழக்குகள் பதிவு செய்யப்படுவது அப்படிங்கிறது வாடிக்கையான ஒன்றுதான். நிரூபிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர்கள் பதவி விலக வேண்டும் அல்லது அவர்கள் அதற்கான தார்மீக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்பது போன்ற வாதங்கள் வைக்கப்படுவது எந்த அளவுக்கு அரசியலுக்கு ஏற்படல. அதுதான் இப்போ அது எந்த மாதிரியான சார்ஜஸ்ன்றதை பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, நாம் எப்பொழுதுமே இந்த தேர்தல் நடக்கும் பொழுது நடந்திருக்கிற விஷயம் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு நேரத்தில் முதலமைச்சர் அதுதான் நான் ஈவன் விஜயபாஸ்கர் கூட நான் என்னுடைய வாதத்தில் சொல்லலை. ஒரு முதல்வர் அவர் வாய் திறந்து பேசி இருக்க வேண்டும். ஒன்று, விஜயபாஸ்கர் அவர்கள் இது போலாம் தினகரன் சொல்றார், ஆனா விஜயபாஸ்கர் சொல்ல மாட்டேங்கிறார், எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டேங்கிறார். அவர் என்ன சொல்லணும்? விஜயபாஸ்கர் அவர்கள் இதை செய்திருக்க மாட்டார் சொல்லணும். செய்திருந்தால் அவர் பழனிசாமி முதலமைச்சருக்கு கண்டிப்பாக அது குறித்த விவகாரம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவருடைய பெயர் இருப்பதனால சார் இது வந்து பேசிக் கர்டசி அண்ட் பேசிக் காமன் சென்ஸ். இது செய்யலன்னா உறுதியா வந்து இது தவறான விஷயம். ஒற்றவர்ல புதிய வாதத்துல வழி இல்லாம நரசிங்க நாங்க மணியோட நரசிங்க பொறுத்தவரை எப்படி வந்து இந்த கோத்ரா ரயில் இருப்பை வந்து மிக லாபகமாக திட்டமிட்டு புதிய அவர் பேசும்போது நான் என்ன பேசணும் நீங்க தீர்மானிக்க முடியாது, அது உங்க வேலை இல்ல. நான் என்ன வேணா பேசுவேன்னா நீங்க என்ன பேசும்போது அவர் குறுக்கிட கூடாது. கோத்ரா ரயில் இருப்பு நடந்ததா இல்லையா? சரி, ஒரு எரிப்பு நடந்ததா இல்லையா? சொல்லுங்க. நான் என்ன கேட்க தெரியுமா? அதாவது மிக லாபகமாக எதையும் நேர்த்தியாக திட்டமிட்டு அரங்கேற்றுவதிலே பாஜக காரர்கள் மிக அந்த சித்து வேடுகளை கைது இருந்தவர்கள். அதாவது நீதிபதி லட்சுமணன் வீட்டுல பாக்கலையாங்க. சரி, பேசி முடிங்க சார், பரவாயில்லைங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல பரவாயில்லை, நீங்க கருத்தை குறுக்கிடுங்க. நான் ரெண்டு பேருக்குமே அந்த கோரிக்கை வைக்கிறேன். புதிய விவாதங்களுக்கு உறக்க பேசுவதால் எல்லாம் உண்மையாக சரியா? நான் ஒண்ணு மட்டும் சொல்றேங்க. இவர்கள் தேர்தல் ஆணையத்தை வைத்து, ஆளுநரை வைத்து, அதற்கு பிறகு வருமான வரியை வைத்து இவர்கள் நடத்துவது இந்த ஆட்சியை இந்த ஆட்சியை எப்படியாவது கலைக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள், அபகரிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அம்மாவால் ஒதுக்கப்பட்ட துரோகிகளை ஒற்றர்களை உடன் வைத்துக் கொண்டு ஜனநாயகத்தை படுகொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். அது நடக்காது. இல்ல, தெளிவா புரியக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை தமிழ்நாட்டில் பலவீனப்படுத்தி ஒரு கட்டத்தில் டிஸ்மிஸலை நோக்கி அதை அவர்கள் நகர்த்துவார்கள். ஆனா பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு அது அவ்வளவு சுலபமானது இல்லை என்ற காரணத்தால் வேறு வேறு விதங்களில் இந்த பிரச்சனை வரும். ஆனா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, ஜெயலலிதா அவர்கள் மறைந்து விட்டார். இவ்வளவு பெரிய கட்சி கிட்டத்தட்ட 50 எம்பிக்கள் 134 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டும் அவர்கள் பொலிட்டிக்கலா எதுவுமே பெரிய அளவுல பண்ண முடியலனா லீடர்ஷிப் இல்ல. மணி பேர்ல கூட கேஸ் இருக்குது. ஓகே சரி, எம்எல்ஏ இல்ல மணி மீது கூட தவறான வழக்குகளை போடுறாங்க. இவங்க பேசுறாங்க. ஏற்கனவே நேரம் கடந்து விட்டது. கலந்து கொண்ட நால்வருக்கும் நன்றி, பார்த்த நேர்களுக்கும் நன்றி சொல்லி மற்றும் ஒரு நேர்பட பேசுவில் சந்திக்கலாம். நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு